கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கொருக்குப்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மொத்த கொள்முதல் பெட்ரோல் டீசல் நிரப்பும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னை மாநகரம் முழுவதும் வரும் நாட்களில் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வரும் நாட்களில் சென்னையில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது சென்னை மக்களிடம் சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மற்றும் ஒரு துயர சம்பவம் நிகழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனை பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலையத்தில் முழுவதுமாக டீசலின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் சென்னை மாநகரத்தில் தற்பொழுது டீசல் பயன்படுத்துவோர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னை நகரம் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. போகிற இடம்லாம் பள்ளம், எதுவுமே தெரியல எங்களுக்கு. அதனால் நாங்கள் வண்டி ஓட்டாத ஓரம் கட்டி வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே சப்ளை நடக்குதா? இது வரைக்கும் எத்தனை சப்ளை நடந்துருக்குது? கம்பெனி 4 நாளாக திறந்து தான் இருக்குது. எங்களால் ஓட்ட முடியல, அதனால் நாங்கள் வண்டியை உள்ள விடல. எத்தனை நாளாக ஓட்டாமல் இருக்கீங்க? இதனால் எந்தெந்த பகுதிகளும் தட்டுப்பாடு ஏற்படும்? 5 நாளாக ஓட்டாதான் இருக்கோம் நாங்கள். வண்டி எதுவும் பள்ளம் மேடு எதுவுமே தெரில. போகிற இடத்துலலாம் வண்டி பிளாக் ஆகி சைலன்ஸில் தண்ணி ஏறி நாங்கள் ஓரமாக நின்றுது வண்டியெல்லாம். அதனால் நாங்கள் ஓடுறதில்ல. எத்தனை நாளாக இங்கே நிப்பாட்டிருக்கீங்க? ஏன் உங்களால் வாகனத்துக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கல? 4 நாளாக நிற்கிது சார் வண்டி. தண்ணி இதனால யாராலையும் ஓட்ட முடியாது, கஷ்டத்தினால நிற்கிறோம். மின் இணைப்பு மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் டீசல் மூலமாக மின் இணைப்பை பெற்று பல்வேறு நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இதனால் டீசலின் அளவு அதிகரித்துள்ளது. ஆனால் நாம் நிற்கக்கூடிய பகுதியானது கொருக்குப்பேட்டை. இந்த கொருக்குப்பேட்டை பகுதியில் பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள் ஒன்றுக்கு 500 முதல் 600 லாரிகள் மூலமாக டீசல் நிரப்பப்பட்டு பெட்ரோல் டீசல் நிரப்பப்பட்டு சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த விநியோகம் கடந்த 3 நாட்களாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் புழல் ஏரியில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியில் நிரப்பப்படக்கூடிய இந்த டீசல் வாகனம் தண்டையார்பேட்டை வழியாகவும் அதே போல மணலி வழியாகவும் செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இதனால் கடந்த 5 நாட்களாக 600க்கும் மேற்பட்ட லாரிகள் கொருக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பகுதியில் அந்த இந்தியன் ஆயில் நிறுவன உயரதிகாரிடம் கேட்டபோது தற்பொழுது நாங்கள் விநியோகிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதனை நிரப்பி செல்லக்கூடிய லாரிகள் வராமல் இந்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக டீசலின் தட்டுப்பாடு சென்னையில் அதிக அளவில் முழுவதுமாக காணப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் டீசலை பயன்படுத்தி காய்கறிகள், தண்ணீர், பால், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பொருட்கள் அனைத்துமே டீசல் பயன்பாட்டின் மூலமாக லாரிகள் இயக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இராணுவம், காவல் உள்ளிட்ட போக்குவரத்து துறை அனைத்து வாகனமே இந்த டீசல் பயன்பாட்டின் மூலமாக இயங்குகிறது. இதனால் அது மட்டுமல்லாமல் மருத்துவமனை, ஆம்புலன்ஸ் மற்றும் அடிப்படை வாகனங்கள், பொதுமக்களின் வாகனங்களும் டீசல் மூலமாக இயக்கப்படுகிறது. உடனடியாக அடுத்த 5 நாட்களுக்கோ அல்ல வரும் நாட்களிலோ டீசல் முழுவதுமாக சென்னை மக்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும். இதனால் ஒட்டுமொத்தமாக நின்றுவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் ராமச்சந்திரன். இதனிடையே சென்னையில் ஏற்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை போக்க வெளி மாநிலங்களில் இருந்து வேறு மார்க்கமாக அவற்றை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த லாரிகள் இன்று மாலைக்குள் சென்னை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மாலைக்குள் பெட்ரோல் டீசல் விநியோகம் சீராகும் என தெரிகிறது.